கிட்னி முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட இரு புரோக்கர்களுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தங்கமணி வழங்கலாம், கேட்கலாம். தங்கமணி, கிட்னி புரோக்கர்களுக்கு நீதிமன்றம் காவல் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேலும் விவரம். வணக்கம். குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் குமராபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் திசைத்தெறி கூலி பெண்மணிகளை குறிவைத்து இங்க இருக்கின்ற புரோக்கர்கள் அவர்களிடமிருந்து சட்டவிரோதமாக கிட்னி விற்பனையில ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் இந்த கிட்னி விற்பனை சம்பந்தமாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் முழு ஆதாரத்துடன் செய்திகள் ஒளிபரப்பப்பட்ட நிலையில் தொடர்ந்து போலீசார் இந்த கிட்னி விற்பனை புரோக்கர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி ஏற்கனவே தென்மண்டல ஐஜி பிரேமானந்தா சின்ஹா தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழு சுமார் 20 நாட்களாக இந்த கிட்னி விற்பனை புரோக்கர்களை தேடி வந்த நிலையில கடந்த 2 தினத்திற்கு முன்பு சட்டவிரோத கிட்னி விற்பனையில ஈடுபட்ட புரோக்கர் திராவிட ஆனந்த் மற்றும் ஸ்டான்லி மோகன் ஆகிய இருவரையும் மொலசி பகுதியில் வைத்து கைது செய்திருந்தனர். தற்பொழுது இந்த 2 கிட்னி விற்பனை புரோக்கர்களையும் குமராபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இவர்களுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் என்பது உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களை சேலம் சிறையில் என்பது அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட பொழுது இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனையில ஈடுபட்ட முக்கிய இடைத்தரகராக செயல்பட்ட திராவிட ஆனந்த் என்பவர்களிடமிருந்து பல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு பிரபல தனியார் மருத்துவமனைகளில் இவர்கள் சட்டவிரோதமாக கிட்னி விற்பனை செய்யப்பட்ட ஆவணங்கள், அதாவது கிட்னி விற்பனை செய்தவர்களுடைய ஆதார் கார்டு மற்றும் குடும்ப முகவரிகள், இருப்பிட சான்றிதழ், அதே சமயத்தில் போலியாக முத்திரை தயாரிக்கப்பட்டு அந்த முத்திரைகள் வைக்கப்பட்ட நகல்கள் போன்றவைகள் இந்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டதாக தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து இவர்களை 15 நாட்களுக்கு பிறகு இவர்களை மீண்டும் விசாரணைக்கு அழைத்து இவர்களிடம் எந்தெந்த மருத்துவமனைகளில் இவர்கள் கிட்னிகளை விற்பனை செய்தார்கள், மேலும் இதில் யாரெல்லாம் இதுல தொடர்பு உண்டு, எந்தெந்த மருத்துவமனையில இவர்கள் கிட்னியை கொடுத்திருக்கிறார்கள் என முழு விசாரணையும் நடத்த உள்ளதாக சிறப்பு புலனாய்வு குழு துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். சட்டவிரோத கிட்னி விற்பனை இடைத்தரகர்கள் இருவர் கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.